அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் பிற 10 தலப்புற இன்னைக்கு மோட்டிவேஷனாக அந்த 30 நாள் திராவியம் கரெக்டாக தொழுவிடணும், குர்ஆன் 30 ஜூஸையும் முடிச்சிடணுன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தோம். ஆனால் இப்போ அலாரம் காலைல 4 மணிக்கு வச்சா எந்திரிக்கிறதே 4:30 ஆயிடுது. எந்திரிச்சதோட எங்கே தஹஜ்ஜுத் தொழுவுறது, நேராக சஹரு தான். சஹரு சாப்பிட்ற மின்னல் வேகத்தில் சாப்பிட்டுவிட்டு அதனால் பார்த்தோன்னா வேகமாக ஓடி போயிடுது. ஆஃபீஸுக்கு போகிறதும் வேலைக்கு போகிறதுமே வேலையாக வச்சுக்கிட்டு இந்த தொழுவுறது குர்ஆன் ஓதுறதெல்லாம் விட்டுடுறோம். இப்போல்லாம் ஏசியில் இருந்தாலும் பசிக்குது, ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து மூடினாலும் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிரும் போல், அந்தளவுக்கு ஆயிடுச்சு நம்ம மக்களோட பழக்கம். நம்ம ஆளுகளும் நம்ம வீட்டில் இருக்க அம்மாமார்களும் ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராமை பார்த்து பொழுதுபோக்காக ஆக்கிடுதுவோ, எப்போ என்ன பண்ணலாங்கிறது, எப்படி என்ன சமைக்கலாங்கிறதுலேயே நேரத்தை ஓட்டிடுதுவோ. சைத்தானுக்கு லீவ் விட்டுருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதமுக்கு லீவ் விட முடியலை. அந்தளவுக்கு பிரியாணி வீடியோவும் இந்த வீடியோவும் டெம்ப்ட் ஆக்கி விட்டுருது நம்மளை. சரி, அப்படியே பள்ளியாசல் நோம்பு திறக்க வந்தாலும் பயலுவோ வேறு நல்லா ஜாலியாக அழகாக சிரிச்சுக்கிட்டு இருந்தானுவோம். என்னன்னா நம்மளே அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்கண்டா வெக்கப்படுறானோ. வீடியோ எடுத்தாச்சு அவங்களே. நல்ல கூட்டம் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ். 10 பறையில் பயங்கர கூட்டம். இன்னும் 20 நாளில் குர்ஆனை முடிப்போங்கிற ஒரு நியத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குர்ஆன் ஓத ஆரம்பித்தாச்சு. நான் 15 ஜூஸுக்கிட்ட முடிச்சிட்டேன். நீங்களும் எவ்வளோ முடிச்சிக்கிறீங்கன்னு கமெண்ட்டை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, பாய்.